உத்தரவாதத்தை ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய நடிகர் ரவிமோகனுக்கு ஒரு கெடுவை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பு ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் நீதிமன்ற உத்தரவின்படி நடிகர் ரவிமோகன் சொத்து உத்தரவாதத்தை தாக்கல் செய்யவில்லை என்னும், அதனால் அவரது சொத்துக்களை முடக்க உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இந்த கோரிக்கையை மனுவாக தாக்கல் செய்யுமாறு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மனுவாக தாக்கல் செய்த பின்பு விசாரிக்கப்பட வேண்டும் என நீதிபதி தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அண்மை செய்தியை பார்க்கிறோம். நடிகர் ரவிமோகன் சொத்துக்களை முடக்க மனு தாக்கல் செய்ய தயாரிப்பு நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐகோர்ட் உத்தரவு குறித்து சொல்லுங்க ரமேஷ்குமார். படத்தில் நடிப்பதற்காக பெற்ற 6 கோடி ரூபாய் முன்பணத்தை திரும்ப பெற நடிகர் ரவிமோகனுக்கு உத்தரவிடக் கோரி பாபி டச் கோல்டு யூனிவர்சல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் சார்பில் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்து தான் சென்னை உயர்நீதிமன்றம் 5 கோடியே 90 லட்சம் ரூபாய்க்கான சொத்து